எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சியானது நடக்க போகுது. இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய தாக்கத்தினால மிதுன ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதுன ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படுமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பீர்களா? அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போகிறது, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சனி அவ்வப்போது முன்பும் பின்பும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். சில சமயங்களில் ராசி ரீதியாக பார்த்திங்கன்னா மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகருவார். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வக்ரப்பெயர்ச்சி என்று சொல்வார்கள். தற்போது கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார். இந்த முறை வக்ரப்பெயர்ச்சி அடைய போகின்றார். கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா செல்கிறார். அதனால் இது வக்ரப்பெயர்ச்சி. ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்ரப்பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான். இந்த மாதத்தினுடைய இறுதியில் நடக்க உள்ள சனி வக்ர பயிற்சியானது மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சியின் மூலமாக நிறைய பொருளாதார பலன்களானது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதேபோல் முழுக்க பார்த்தீங்கன்னா இது பொருளாதாரத்திற்கான பயிற்சி என்று கூட உங்களுக்கு சொல்லலாம். பண ரீதியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது கஷ்டங்கள் ஏற்படாது. மிகப்பெரிய அளவில் பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை காலங்கள் மாதம் ஒரு சம்பளம் வாங்கி அதனை 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதை காலி செய்துவிட்டு 6ஆம் தேதி கடனை வாங்கி இருப்பீர்கள். இப்படி ஏற்பட்ட இந்த ஒரு சூழ்நிலைகளானது இனி அப்படி இல்லாமல் மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல காலமாகவே எதிர்பார்த்த முதலீடுகளும் இப்பொழுது உங்களுக்கு கைகூடும். வேலை நிமித்தமாக இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வேலை மாற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. அதே சமயங்களில் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளும் வரலாம். திருமண ரீதியாக உங்களுக்கு பல குழப்பங்களும் ஏற்படலாம். முக்கியமாக போக்குவரத்தில் கவனமாக இருங்கள். நிலம் வாங்குவது, கடன் வாங்குவதில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பெண் பார்ப்பதில், மாப்பிள்ளை பார்ப்பதில் கூட சிக்கல்களும் உங்களுக்கு உருவாகலாம். குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டும். வெளிநாடு செல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. அதே போல் நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டு செய்தால் உங்களுக்கு அந்த ஒரு காரியங்கள் பார்த்தீங்கன்னா நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். பாக்கிய சனி உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பார். அதே போல் புதிய வேலைகளானது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்குங்க. சுப காரியங்களால் மனதில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். திருமணமும் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்திகளும் தேடி வரும். கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்களும் நீங்கள் செல்வீர். சனி பயிற்சியால் பாதிப்புகள் ஏற்பட்ட ராசியினருக்கு வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகளானது குறையும். பண கஷ்டங்களும் உங்களுக்கு தீருங்க. அதே போல் கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு நிம்மதியானது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதே போல் நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றி சனி பகவானையும் நீங்கள் வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். இந்த சனியினுடைய வக்ர சஞ்சாரங்களானது மிகவும் சாதகமாக இருக்க போகிறது அப்படின்னே உங்களுக்கு சொல்லலாங்க. சனி பகவான் உங்களுடைய ராசியில இருந்து 9ஆம் வீட்டில் பின்னோக்கி செல்ல போகின்றார். இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது. அதேபோல் வேலையில் முன்னேற நல்ல ஒரு வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பதவியும் இப்பொழுது பெறலாம். இது தவிர சம்பள உயர்வு மற்றும் இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உள்ளன. உங்களுக்கு மரியாதை மற்றும் அதிர்ஷ்டங்களும் இப்பொழுது அதிகரிக்குங்க. தொழில் வியாபாரத்தில் பெரிய வெற்றியும் நீங்கள் பெறுவீர். கிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடிய சனி போல கொடுப்பாரும் இல்லை, கெடுப்பாரும் இல்லை என்பார்கள். மேலுமே இவர் செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாற்றங்கள் அனைத்து ராசிகளிலுமே பார்த்தீங்கன்னா காணப்படும். மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும். சில ஆண்டு
ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்தமான ராசிக்கான கும்பராசியில சனி பகவான் பயணம் செய்து வருகிறார். இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில வந்து பார்த்தீங்கன்னா பயணம் செய்ய இருக்கிறாரு. இந்த நிலையில சனி பகவான் வருகின்ற இந்த ஜூன் 30ஆம் தேதி அன்று வந்து பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைய உள்ளாரு. அதனால இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய பின்னோக்கிய பயணங்களானது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல முறையான முயற்சியால் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளும் கிடைக்கும். பல்வேறு வழிகளில் இருந்து பண வரவுகளும் இருக்கக்கூடும். தடைபட்டு கடந்த காரியங்கள் அனைத்துமே இப்பொழுது வெற்றியடையும். குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உறவினர்களால ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். நிலுவையில் உள்ள வேலைகள் முடிவடையும். குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து செயல்படுவார்கள். இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கைகூடும். அதே போல் தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். சனி பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பதனால சோர்வுகள் நீங்கி துடிப்புடன் நீங்கள் செயல்பட தொடங்குவீர்கள். சனி பகவான் உங்களுடைய லாப வீட்டை பார்ப்பதனால சாதகமாக பேசி நீங்கள் சாதிப்பீர். எதிர்பாராத பண வரவுகளானது உங்களுக்கு ஏற்படும். ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் வந்து செல்வதனால இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கங்களானது அதிகரிக்கும். வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விரிவுபடுத்தி கட்டுவீர்கள். மகனுக்கு அயல்நாட்டு தொடர்புள்ள நிறுவனத்தில் வேலைகளானது வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே போல் மகளுக்கு சொந்தத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரன்களானது இப்பொழுது அமைய பெறும். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்களும் உண்டு. வியாபாரிகளுக்கு மற்றவர்களினுடைய பேச்சை கேட்டு தவறாக முதலீடு செய்து கையை சுட்டு கொண்டீர்களே, இப்பொழுது இனி சந்தை நிலவரங்களை அறிந்து புது சரக்குகள் கொள்முதலை நீங்கள் செய்வீர்கள். நல்ல வேலையாட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பீர். புது ஏஜென்சியும் எடுப்பீர்கள். கெமிக்கல், இரும்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசி, எண்ணெய் வகைகளால் உங்களுக்கு லாபங்கள் அதிகம் உண்டு. உத்தியோகத்தில் இனி உங்களுடைய கைகளானது ஓங்குங்க. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அதிகாரிகள் வந்து சேருவார்கள். எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும். பழைய சம்பள பாக்கிகளும் வந்து சேரும். அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் இருந்து புதிய வேலைகளும் வந்தடையும். இந்த காலகட்டத்தில் கனிவான பேச்சுக்களால் ஆதாயத்தையும் நீங்கள் அடைவீர்கள். மனதளவில் இருந்து வந்த கவலைகளானது உங்களுக்கு குறையும். அரசு காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகளானது வந்து மறையுங்க. வியாபாரத்தில் முன்னேற்றங்களும் உண்டாகும். நினைத்ததை நீங்கள் செய்து முடிப்பீர். இந்த காலகட்டத்தில் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பு மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். அதேபோல் சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடித்து கொள்வீர்கள். அதேபோல் வீண் பயத்தை வந்து தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரங்கள் முன்பு இருந்ததை விடவே இப்பொழுது முன்னேற்றங்களும் வந்து காணப்படும். வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையுமே திறம்பட வந்து செய்து முடித்து பாராட்டியும் வந்து கிடைக்க பெறுவீர். குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதியானது வந்து ஏற்படுங்க. வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகளானது உண்டு. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய நேரிடலாம். கோபத்தை தவிர்த்து பேசுவது நல்லது. பேசும் பொழுது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நல்லது. பெண்களுக்கு சாதகமான பேச்சின் மூலமாக சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள். பயணங்கள் செல்ல நேரிடலாம். கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. சாதகமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளானது உண்டாகுங்க. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம். மற்றவர்களை திருப்தியடைய செய்யக்கூடிய வகையில் உங்களது செயல்களானது வந்து இருக்க போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே போல் டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டுதளம் துளங்கக்கூடிய காலங்கள் இது. அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களினுடைய உதவிகளானது இப்பொழுது கிடைக்குங்க. தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றியும் பெறுவீர்கள். விருப்பங்கள் அனைத்துமே கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனங்கள் தேவை. வீண் பகைகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல ராசி அதிபதி புதன் ராகுவுக்கு கேந்திரம் பெறுவதனால மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களானது வந்து ஏற்படுங்க. அதேபோல் கல்வி தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். தொழிலில் சக பணியாளர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் திடீர் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்குங்க. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களானது உண்டாகலாம். கவனங்கள் தேவை. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் நீங்கள் காட்டுவீர். உங்களுடைய உறவினர்கள் மூலமும் நண்பர்கள் மூலமும் வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளானது ஏற்படுங்க. எதிலுமே மெத்தன போக்கானது காணப்படும். வீண் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த
தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.